தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். ரொம்ப இழுவ ஜாஸ்தியா வஞ்சனை இல்லாம வைங்கனே சவுண்டு. நடுவர்களே, காங்கேயம் காளைக்கு திமிழ் அழகு, காங்கேயம் காளைக்கு திமிழ் அழகு. எங்கள் வெள்ளக்கோவில் மக்களுக்கு திறமையே அழகு என்று புத்தக திருவிழாவை 5 ஆண்டுகள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியுங்க அறிவினுடைய மதிப்பு. அதெல்லாம் தெரியலன்றீங்களா? அறிவில்லாம உட்கார்ந்திருக்கோம். 3 பேருக்கு தெரியலைங்க. அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் மட்டும்தான் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று தெரிந்திருந்த காரணத்தினால் அறிவை விரிவு செய்கின்ற அற்புதமான புத்தக திருவிழாவை நடத்தி வருகின்ற வெள்ளக்கோவிலின் மக்களினுடைய பாதம் பட்டு தொடங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பயங்கரமா இருக்கேம்மா. மண்ணின் தன்மையை நெல் காட்டும் என்பார்கள், மனத்தின் தன்மையை சொல் காட்டும் என்பார்கள். சொல்லாற்றல் மிகுந்த நடுவர் பெருந்தகை அவர்களே, நன்றிமா. அன்பின் ஊற்றாக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, அன்பிற்கே வழி கொடுக்கக்கூடிய நண்பர். அன்பு இப்படிலாம் சொல்றதுக்காகலாம் தீர்ப்பு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அன்பின் வலியது உயிர்நிலை என்று சொன்னார் வள்ளுவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொன்னார் வள்ளுவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்று சொன்னார் வள்ளுவர். அந்த வள்ளுவரின் சிலையே பிரான்ஸ் நாட்டில் சென்று தமிழ்நாட்டின் அடையாளமாக திறந்து வைத்த பெருமை அன்பிற்குரிய கவிதாஜ் அவர்களுக்கு மட்டுமே உண்டு என்கின்ற காரணத்தினால் சொல்கிறேன். தீர்ப்பு எங்களுக்கு தான் வரும். இப்ப நீ என்ன சொல்ற சண்முகமணி? மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை அன்பு நிறைந்த மனமேனு பேச 3 அன்பான சகோதரிகள் வந்திருக்கும். எவ்வளவு அன்பு, வாளி நிறைய அள்ளிட்டு வந்திருக்காங்க. மதிப்பு மிகுந்த பணமேனு பேச 3 பேராசைக்காரர்கள் இந்த விழா மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அன்பின் ஊற்றாக நடுவிலே எங்கள் கவிதா ஜவஹர் அக்கா அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பினால் அது கிடைக்கும் கனபாலன், அன்பினால் அது கிடைக்கும், அன்பினால் இது கிடைக்கும், அன்பினால் தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்க. பணத்தால் அது கிடைக்கும், பணத்தால் இது கிடைக்கும், பணம் வந்தாதான் கல்வி இருக்கும், பணம் வந்தாதான் செல்வம் சேரும், பணம் வந்தால்தான் வீடு கட்ட முடியும்னு எது வந்தாலும் பணம் வந்தால் தானே செய்ய முடியும்னு சொல்றாங்க. செங்கல் வாங்கணும்னா பணம் தானே வேணும். பணத்தால எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, அது மட்டுமா கிடைக்குதுங்க? பணத்தால அது மட்டுமா கிடைக்குது? பிபி கிடைக்குது, நாதஸ்வரம் கிடைக்குது, சுகர் கிடைக்குது, டென்ஷன் கிடைக்குது, மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக்கும் கூடவே இலவசமா கிடைக்குதுங்க பணம் வந்தா. அந்த பணத்தால் மகிழ்ச்சி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்காதுங்க. இலக்கியத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க, கள்வம் என்பார்க்கு துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கு துயில் இல்லை, ஒன்பொருள் சேர்ப்பார்க்கு இல்லை துயில், அப்பொருளை காப்பார்க்கு இல்லை துயில். நாங்க சாபாஸ். திருட்டு பைய தூங்க மாட்டான், திருட்டு பைய தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. திருட்டு பையனு ஏன்னா திருடணும்னா அவன் தூங்க கூடாது, தூங்காம இருந்தா தான் திருட முடியும். காதலிக்கிறவன் தூங்க மாட்டாங்க, விடிய விடிய தூங்க விட மாட்டான் ஒருத்தரையும். பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தூங்க மாட்டாங்க, அந்த பணத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க தூங்கவே மாட்டாங்கன்னு சொன்னா இந்த பணத்தால் தூக்கமே கிடைக்கவில்லை, மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். தூங்கவே முடியாது. அதே பணத்தை கொண்டு போய் ஒரு தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டா ஒட்டுக்கா போயிடலாம் 10 நாள்ல. ஒட்டுக்கா 10 நாள்ல போயிடலாமா? நடுவுல பணம் வந்தால் செருக்கு வரும், அகந்தை வருங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுகி சிவம் ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே ஒரு செய்தி எழுதியிருந்தார்கள். கந்தை கூட தரை துடைப்பதற்கு பயன்படும், அகந்தை எதை துடைப்பதற்கும் பயன்படாது என்று சுகி சிவம் ஐயா அவர்கள் பதிவு செய்தார். என்று சொன்னால் பணத்தால் வருகின்ற அகந்தை ஒன்றுக்கும் உதவாது என்பதுதாங்க நிதர்சனமான உண்மை. நான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கேங்க. நீங்க நான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறேன். பாடம் எடுக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கவங்க பாடம் தாங்க எடுப்பாங்க, பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
பாடம் எடுக்கும் போது ஒரு மனிதரை பற்றிய செய்தியை பதிவு செஞ்சங்க. சரிம்மா. ஒரு மனிதர் இறந்தார். அவர் இறந்த பின்பு அவருடைய சட்டையில 100 ரூபாய் மட்டுமே இருந்தது. 4 கதர் வேட்டி, கதர் சட்டை, துண்டு மட்டுமே இருந்தது. ஒரு காலணி மட்டும் இருந்தது. ஒரு கண்ணாடி இருந்தது. அவர் வீட்டில் சமையல் செய்ய 4 பாத்திரங்கள் இருந்தது அப்படின்னு பதிவு செஞ்சேன். அதுக்கு ஒரு பையன் சொன்னா, பிழைக்க தெரியாதவரா இருக்கிறா டீச்சர். உங்க வீட்ல எத்தனை பாத்திரங்கள் இருக்குது டீச்சர்? கர்ம வீரர் காமராசர் எத்தனை ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். இந்திய காங்கிரஸில் அழியாத அடையாளத்தோடு இருந்த ஒரு மனிதன் இவ்வளவு எளிமையாக இருந்து வாழ்ந்து இறந்து போறாரே, அவரை பிழைக்க தெரியாதவன் என்று நீ எப்படி சொல்லலாம்? நான் சொன்னேன், அவர் பிழைக்க தெரியாதவர் தான். தமிழில் பிழைக்க தெரியாதவர் என்று சொன்னால் பிழை செய்ய தெரியாதவர் என்று பொருள். நேர்மையாக வாழ்ந்து அன்பால் மக்களை கட்டி போட்ட ஒரு உன்னத மனிதர் உண்டு என்று சொன்னால் அது கர்ம வீரர் காமராசர் ஐயா தாங்க. பணம் இருந்தா தான் 4 பேர் என்ன மதிப்பாங்கன்னா, அப்படிப்பட்ட பணமே எனக்கு தேவையில்லை என்று சொன்ன ஒரு உன்னத மனிதர் உண்டு என்று சொன்னால் அவர் கர்வமீரர் காமராசருங்க. ஏமா அவருக்கு கல்யாணமே ஆகலமா, அதனால அவர் சொல்லலாம். இவங்க 3 பேர் எப்படி சொல்ல முடியும்? இதுல எங்க எதிரணியிலிருந்து வந்து மனைவியை காப்பாற்றணும்னா பணம் வேணும், குடும்பத்துல பணம் வேணும், கல்வி கற்க பணம் வேணும், கணவன் பணம் சம்பாரிச்சாதான் அழகுன்னு சொன்னாங்க. இல்லைங்க, கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இல்லைங்க, மற்றவர்கள் முன்னாடி மனைவிக்கு கொடுக்கின்ற மரியாதையில் தான் கணவனின் அழகு ஓங்கி நிற்குங்க. என்னங்க பேசுறீங்க? ஏழை தகப்பன் தாய்மாமன் வந்து மதிப்பில்லைன்னு சொல்றீங்களே, ஒரு மண்டபத்தை ஆயிரக்கணக்கான பணக்காரர்கள் இடத்தை வேண்டுமானாலும் நிரப்பி விடலாம். ஏழை தாய்மாமன் வந்து குடிசை கட்டினா தாங்க மனம் உண்மையாலுமே மகிழ்ச்சி அடையும். சொன்னா அந்த அன்பு மனம் இல்லாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? சிந்தித்து பாருங்க. அப்ப குடிசைதான் கட்ட முடியும், கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. பணம் என்னடா, பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் சொன்னாங்களா இல்லையாங்க? சமீபத்துல தொலைக்காட்சியில ஒரு நியூஸ், வாடா போடான்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு அவங்க இது சொல்றாங்க. சமீபத்துல தொலைக்காட்சியில ஒரு செய்தி பார்த்தங்க. தொலைக்காட்சியிலே செய்தி தான். ஆமாங்க, தொலைக்காட்சியில ஒரு செய்தி பார்த்தேன். எதுவுமே நீங்களா சொல்றது இல்ல. சரி, பேசுங்க பேசுங்க. தொலைக்காட்சியில ஒரு செய்தி பார்த்தங்க. ஒரு வீட்டினுடைய தலைவர் இறந்துட்டார். தலைவர் இறந்துட்டாரு. அந்த தலைவனுடைய இறப்பிற்கு ஈடாக, நஷ்ட ஈடாக ஒரு தொகை அரசாங்கம் கொடுக்கிறது. சரி. அந்த மனைவி அந்த பணத்தை கையில வாங்கிட்டு சொல்றாங்க, எங்கிட்ட இதை விட அதிகமா சொத்து இருக்குங்க, எங்கிட்ட இதை விட அதிகமா பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. இந்த பணம் என்னை சிரிக்க வைக்குமா? இந்த பணம் என் கணவனின் ஆறுதலை கொடுக்குமா? இந்த பணம் என் கணவனின் அரவணைப்பை கொடுக்குமா? இந்த பணம் வேண்டாங்க, அன்பான என் கணவனை எப்படியாவது திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, அன்பு மனம் கூட இருந்தா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. பணத்தால் மகிழ்ச்சி என்றைக்குமே கிடையாது என்பதுதாங்க நிதர்சனமான உண்மை. ஐயா, ஒரு வீட்டுல எங்க மஞ்சண்ண மாதிரி ஒரு ஆளுங்க லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிற ஆளு. அழகா இருந்தாரு, இவ்வளவு அழகா இருந்தாரு அவரு. லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒரு மனுஷங்க. ஓகே, லட்சமா சம்பாதிக்கிறார், கோடியா சம்பாதிக்கிறார். எங்க அண்ணன் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. சரி, லட்சத்து கோடி சம்பாதிக்கிறார். வீட்டுல அந்த பணம் சம்பாதித்த போதும் வராத மகிழ்ச்சி ஒரு ஆண்மகனுக்கு எப்ப தெரியுமா கிடைக்குங்க? ஒரு ஆண்மகனுக்கு எப்ப தெரியுமா கிடைக்கும்? போனா கிடைக்கும். உழைச்சி களைச்சு ஓடா தேஞ்சு வீட்டுக்குள்ள சலுப்போட காலடி எடுத்து வைக்கும் போது வீட்டிலிருந்து பெண் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு சொல்லி கட்டுப்பிடித்து தருகின்ற ஒரு முத்தத்துக்கு ஈடாக, அந்த அன்பு வார்த்தைக்கு ஈடாக வேறு எதுவுமே ஈடாகதுன்னு சொன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி எது தெரியுங்களா? அன்பு நிறைந்த மனம்தான் மகிழ்ச்சி. சென்னையில ஒரு முறை குப்பத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சுங்க. சென்னையில ஒரு முறை குப்பத்துல மிகப்பெரிய தீ விபத்து. சொல்றீங்களே, தீ விபத்துங்க. துக்க செய்திய கூட ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறீங்க. அன்பு நிறைந்த மனங்க எல்லாத்தையும் அன்பாவே. உங்க ஸ்பீச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க ஸ்டைல். தீ பிடித்து குப்பத்துல எரிஞ்சு இருக்கும்போது தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. ஆமாங்க, தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க. அப்ப ஒரு பெண் பிள்ளை ஓடி ஓடி போய் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் எடுத்து கொண்டாந்து வீட்டு வாசல்ல வச்சிடறாங்க. வீட்டு வாசல்ல அத்தனை பொருளையும் வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா கேக்குது, ஏன் நீ என்ன பைத்தியமா? உன் வீட்டுல குடிசையில தீ பத்தி
எரிஞ்சு உன்னுடைய பொருள் அத்தனையும் நாசமா போச்சு. நீ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவருடைய பொருள்களை எல்லாம் காப்பாத்தி வெளியே கொண்டாந்து வச்சிருக்கியே, நீ என்ன பைத்தியமான்னு கேட்டபோது அந்த பெண் பிள்ளை சொன்னா, என் வீட்டில் பொருள் வீணா போச்சுன்னா ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. பக்கத்து வீட்டில் அந்த அக்காவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், 10 வருஷமா கல்யாணம் ஆகாம இப்பொழுதுதான் அந்த அக்காவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. போதும் அந்த அக்காவினுடைய வாழ்க்கை வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பொருள்களை எல்லாம் நான் காப்பாற்றினேன் என்று சொன்னா. நடுவர்களே, வாழ்க்கையில அன்பினுடைய மகிமை என்ன தெரியுங்களா? கடவுள் எப்படி வருவார் நினைக்கிறீங்க? எப்படிமா? கையில் சூளம் வச்சுட்டு வருவார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. தோளில் சிலுவை சுமந்து கொண்டு வருவார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. கையில் சூளம் கொண்டோ தோளில் சிலுவை சுமந்தோ ஒளியின் திருவாய் மலர்ந்தோ இறைவன் நம்மிடம் வருவதில்லைங்க. வீழும் பொழுது தூக்கி விடுவோரும், தாழும் பொழுது தாங்கி பிடிப்போரும், புன்னகையை பரிசளிப்பவரும், புண்ணியம் செய்து வாழ்பவரே கடவுளின் அடையாளங்கள். தெரிந்தவர்கள் கடவுளை காணுகிறார்கள், தெரியாதவர்கள் இன்னும் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பான அந்த மனித உள்ளம்தான் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு வாரத்தில் அவனுக்கு லட்சக்கணக்கான வருமானம் வரக்கூடிய வெளிநாட்டு வேலை காத்து கொண்டிருக்கிறது. மதுரை பேருந்து நிலையத்துக்கு அவன் ஒரு முறை போகிறான். மதுரை பேருந்து நிலையத்தில் அவன் கண்ட காட்சி அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு நடுவர்களே. மதுரை பேருந்து நிலையத்திலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட வயதான முதியவர் பசியின் கொடுமையை அறியாமல், அது மனநலம் பாதிக்கிடுச்சு, பசியின் கொடுமை, என்ன பண்றோன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மனித மலங்களை அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்தாருங்க. மனித மலங்களை அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்தார். அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த இளைஞனின் மனதில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அந்த காட்சியை பார்த்த அந்த இளைஞன் ஓடோடி போய் அந்த முதியவருடைய கைகளை பிடித்து கொண்டான். அவரை கொண்டு போய் குளிக்க வச்சு தலையை சீவி ஒரு உடையை மாற்றி அவருக்கு வேண்டிய உணவை கொடுத்து விட்டு வீட்டிற்கு படுக்க போனான். தூக்க வல்ல. அந்த நிகழ்ச்சி அவனை தூங்க விடவில்லை. அந்த நிகழ்ச்சி அவனை பாடாய்படுத்தியது. அடுத்த நாள் முடிவு செய்தான், லட்சக்கணக்கான பணம் தருகின்ற வெளிநாட்டு வேலையை விட அன்பு நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஏழைகளுக்காக இனிமேல் நான் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அவர்களுக்காக வாழ்வேன் என்று மதுரையிலே ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அந்த மனிதர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன் என்று சொன்னால் அன்பு நிறைந்த மனம்தான் வாழ்க்கையை ஜெயிக்க உதவும் என்று சொல்லி, பணம் சம்பாதிக்க நல்லவன், கெட்டவன், அறிவாளி, முட்டாள் என்று எல்லோராலும் முடியுங்க. அன்பை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நல்ல மனம் கொண்ட மனிதனால் மட்டுமே அது முடியும் என்று சொல்லி, பாசத்தின் வேர்களில்தான் நம் பாரதத்தின் பண்பாட்டு மரம் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதை வெட்டி வீழ்த்தி விடாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.